இவைகளை விக்கிறவர்களுக்கு காசுக்காரர் உட்கார்ந்து கண்டு கைத்தினால் என கவரினால் நல்ல படிமா கைத்தினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் கூட ஆடு மாடுகளை கூட தேவாலயத்துக்கு புறம்பே தள்ளிவிட்டு காசுக்காரையுடைய காசுகளை பாருங்க கொட்டி பலகைகளை கவித்து போட்டாராம். கோவம் வந்ததில்ல இல்லைங்க இயேசு கிறிஸ்துக்கு. ஏன் கோவம் வந்ததுன்னா முதல் அதிகாரத்துல என் தேவாலயம் பிதாவின் தேவனாலயம் இல்லைங்களா? இவ்வளவு நாள் கட்டினாங்கன்னா அதுல வருதுங்க. வாசிங்க. புறா விக்கிரகளை நோக்கி இவைகளை எல்லாம் என்னிடத்திலிருந்து எடுத்து போயிடுங்க அப்படின்றாங்க. என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக ஆக்காதீருங்கள். பாத்தீங்களா? நம்ம கூட என்ன பண்றோம்னா அந்த காலத்தின்படி அவரு அங்க சொல்ல வேண்டிய காரணமே என்னன்னா, முதல் வரும்போது இயேசு கிறிஸ்து அந்த முதல் அதிகாரத்துல 2வது அதிகாரத்துல ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுவார். அதே நேரத்தில் 1:17 வாசிங்க. யோவான் 1:17. எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசே மூலமா கொடுக்கப்பட்டதாம். பாருங்க, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் உண்டானது. பாருங்க, மோசேனால என்ன பண்ண கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனா கிருபையும் சத்தியமும் யாருனால கொடுக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்து. அவர் அன்பை காட்டுறாருங்க. காட்டுறது மட்டும் இல்ல, அவர் தொடங்குறாரு. பாருங்க, எங்க தொடங்குறாருன்னா பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குது என்று அங்க சொல்றதுதான் ஒரு வசனம் ஒன்று பாருங்க. அது படிங்க. எத்தனை வசனம்? 1. எத்தனை மாசமா யோவான் 6 மாசம் முன்ன அவர் பிரசங்கம் பண்ணிக்கிறார். அது வரைக்கும் அவர் வெயிட் பண்றாரு. 30 வருஷத்துல என்ன பண்றாருன்னா 30 வருஷம் 6 மாசம் வரைக்கும் என்ன பண்றாருன்னா இவர் வேலையை என்ன பண்ணலைங்க, தொடங்குறது இல்ல. அவர் வேலை என்னத்துக்கு தொடங்காதுக்கிறாருன்னா, அதுக்கு முன்னே யார் வந்திருக்கிறாரு? யோகாஸ்தானங்க இருக்கிறாரு. எதுக்காக இருக்கிறாருன்னா தேவனுடைய சுவிசேஷம், தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய நீதியை பிரசங்கிக்கிறாரு. இது விரியின் பாம்பு குட்டிகளே, நீங்கள் வரும் கோபத்துக்கு தப்பி சொல்ல உங்களுக்கு வைகாட்டின யார் என்று அவர் கேட்கிறதான வார்த்தைகள் எல்லாம் கூட கேட்டுக்கின்னு இவரும் வந்து அவரு கூட என்ன பண்றாருங்க, ஞானஸ்தானம் யாரு கிட்ட இருக்கிறாருங்க? யோகாஸ்தானம் கிட்ட. நதியில, எந்த நதியிலன்னு பார்க்கும்போது யோர்தான் நதியில அங்க வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. எடுக்கிறது மட்டும் இல்ல, பாருங்க இன்னொரு வாசனை, அது அவரு போதிச்சு நிற்கிறாரு. அப்போ யாருமே ஆகட்டும் போதிக்கிற காட்டிலும் அதிகம் சொன்னாருங்க இயேசு கிறிஸ்து கூட. போதிக்கிற காட்டிலும் சின்னவனா இருக்கிறான் அப்படின்னா, அப்போ போதிக்கிறதுக்கு தேவன் என்ன பண்றாருன்னா பெரியவனும் சின்னவனா இருக்கு. இவர் 6 மாசம் எப்படியா படிவரா இருக்கிறாருன்னா, நம்ம எலிசபெத்தும் மரியாளும் ஒரு இடத்துல சந்திப்பாங்க. மத்தேயுல நம்ம பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது சந்திக்கும் போது இவ வயிற்றுல இருந்து என்ன ஆகுதுங்க, துள்ளி குதித்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவில்லை அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க கூட என்ன பண்றாருன்னா இவர் பெரியவரா இருக்கிறாருன்றது அங்க காண்பிக்கிறார். அவரு என்னது காலு உடைய செருப்பை கைட்டது கூட எனக்கு என்ன இல்லைங்க, தகுதி இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவரோ உங்களுக்கு என்ன ஆவி அக்னியினால உங்களுக்கு என்ன பண்ணுவாரு, பரிசுத்த ஆவியினால உங்களுக்கு அக்னி அபிஷேகத்தை கொடுப்பாரு. இதுல பாருங்க, அவர் குறித்து இன்னும் 2ஆவது அதிகாரத்துல வாசிக்கும் போது அங்க 2ஆவது அதிகாரத்துல கூட என்ன பண்ணலீங்க, அவருடைய ராஜ்யத்தை குறித்து எத்தனை வசனத்துல இருந்து தொடங்குதுன்னு பார்க்கலாம். ஒரு வாட்டி 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 14ஆம் வசனம் 2:14 வாசிங்க. அவர் ராஜ்யத்தை பத்தி அங்க சொல்றது ஆரம்பிப்பாங்க. 2:11 வாசிக்கலாம். யோவான் 2:11. కానానులో యేసు మొదటి సూచక్రియలను చేసి తన మహిమను பாருங்க, முதலாக கானா ஒரு கல்யாணத்துல என்ன பண்றாங்க, ஒரு அற்புதத்தை பண்ணிட்டு அங்க எல்லாரும் விசுவசிக்கும்படியான ஒரு அற்புதத்தை செய்யறாரு. செய்தது மட்டுமல்ல, 12ஆம் வசனத்தை வாசிங்க. தமிழ்ல வாசிக்கலாம். அதுக்கு பின்பு அவரும்
அவருடைய தாயாரும் அவர் சகோதரரும் அவருடைய சீசரும் கபர்நாமுக்கு போய் சில நாட்கள் தங்கினாங்க. இங்க சீசர்களுக்கு என்ன பண்ணனா, விசுவாசத்துல என்ன பண்ணாங்களே பலப்படுத்தணுன்றதுக்காக என்ன பண்றாருன்னா கொஞ்ச நாள் அங்க அவரோடு கூட தங்கியிருக்கு. அப்போ பாருங்க, இதுல இப்ப 2:16 கூட வாசிக்கும் போது இதை வாசிச்சோம் இல்லைங்களா? அங்க கல்லர் குங்கே மாத்திரிங்க தகப்பனுடைய வீடு அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பாருங்க, வாசிங்க. மனுஷருக்குள்ள இருப்பது அறிந்திருந்தாராம். பாருங்க, மனுஷனுக்குள்ள என்ன இருக்குது என்று நம்ம இயேசு என்ன பண்ணாராம், முதலே அறிந்திருக்கிறார். ஏன் அறிந்திருக்கிறாருன்னா அவர் உள்ளத்தினுடைய பாருங்க. அப்புறம் மனுஷனை குறித்து அவருக்கு மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை. நீ அப்படி அப்படின்னது நம்ம ஜெபம் பண்ணா அவருக்கு தெரியுங்க இல்லைங்களா? ஆக இப்படி நான் இப்படி அப்படின்னா வேதம் சொல்லுது. 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை வாசிங்க பாருங்க. அதுல யோவான் 6ஆம் அதிகாரம் 44. నన్ను పంపిన నా తండ్రి వాణ్ణి ఆహసించి గాని ఎవడు నా యొద్దకు రాడు. వాసింగ తమిళ్లో என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுக்காவிட்டா அவன் பாருங்க யாருமே வர முடியாதுங்க இந்த உலகத்துல. பிதா நம்பர் ஒருவனை இழுக்கணுமா, அப்போதுதான் யார்கிட்ட வர முடியும், இயேசு கிட்டே வர முடியும். அப்போ அவர் இழுத்துங்க மட்டும் இல்ல, அப்புறம் படிமா கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். நம்ம நினைச்சுக்கிறோம் நம்மளா நம்ம பலவந்தம் பண்ணி வரோம், நம்மளா நம்ம தேவன் சமூகத்தில் இருக்கிறோம் அப்படின்ற நம்ம நினைக்கிறோம். ஆனா அவரு தான் நம்மள என்ன பண்றாருங்க, இழுக்கிறாங்க. காந்த சக்தி என்னதான் இரும்பை பார்த்து என்ன பண்ணுங்க, இழுக்குது இல்லைங்களா? காந்தத்துக்கு என்ன பவர் இருக்குதுன்னா, இரும்பு பக்கத்துல காந்தத்தை வச்சா ஆகுங்க, அது போய் ஒட்டிக்கிற போல நாம் கூட கிறிஸ்து கூட என்ன பண்ணோம், நம்ம அவரோடு கூட இருக்கணும்னு பிதாவினுடைய விருப்பம். அதனால்தான் நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா இயேசு நாமத்துல சொல்லி என்ன முடிக்கிறோம், நல்ல பிதாவேன்னு ஜெபத்தை முடிக்கிறோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து நாமத்தில் தான் நம்ம அவரை பார்க்கிறோம். அதனால்தான் யாரு அவரை வெளிப்படுத்தினாங்கன்னா குமாரன் தான் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, பிதாவாக தேவனே நம்ம காண்பிச்சிருக்கிறாரு. எப்படியாப்பட்ட தேவன், என்னை அறிந்தவன் என் பிதாவை அறிந்திருக்கிறான்னு சொல்றாரு. சீசன் கேட்பான், பிதாவை எப்படிக்கிறாரு? நம்ம யோவான்ல நம்ம வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரத்துல 14க்கு முன்ன அந்த அதிகாரம் முழுவதும் நீங்க படிக்கும் போது நீ எப்படிப்பா அவரை எனக்கு கொஞ்சம் காத்துங்க, பிதா எப்படிக்கிறாரு அப்படின்னா, என்னை பார்த்தாவே போதும் என் பிதாவை கூட என்ன பண்ணுங்க. அதுதான் அவருடைய கிரிகளை என்ன பண்றாருங்க, பரிபூர்ணமா அவர் செய்து முடிக்கிறவரா காணப்படுகிறார். அது மட்டும் இல்ல பாருங்க, 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இல்ல தேவன் ராஜ்யம் என்னது ஒரு வார்த்தை இருக்குது, அதை பார்க்கலாம். 3ஆம் அதிகாரத்துல இருந்து தொடங்குதுன்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்லுங்க. அது வசனம் 3 தான். 3ஆம் அதிகாரம் வசனம் தேவனுடைய ராஜ்யமா. 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் பாருங்க. அதுல 3:2 பாருங்க. அவன் ராக்காலத்திலே இயேசுவின் இடத்தில் வந்து, ரவி பாருங்க, நீ தேவனிடத்தில் வந்த தேவனிடத்திலிருந்து வந்த போதகர். இவர் கண்டுபிடிச்சிட்டாருங்க. யாரு? நிகிதோமி கண்டுபிடிச்சாருங்க. என்னன்னு, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். யாருக்கு அறிய முடியும்னா, அதுல 3:14 வாசிக்கும் போது என்ன சொல்றாருங்க, 3:14 கூட வாசிக்கலாம் பாருங்க. தேவன் பாருங்க தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போதான். நம்ம எல்லாம் கெட்டு போறோங்களா? ஒரு காலத்துல, ஒரு நேரத்துல, ஒரு சூழ்நிலை நம்ம என்ன பண்ணி இருக்கிறோம், வாழ்ந்து இருந்தோம். என்ன பண்றாரு இவர், இந்த நிக்கிதோமை பார்த்து என்ன பண்றாரு,
நீ இப்ப தேவனால் அனுப்பப்பட்ட போதகர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லட்டும் இல்லாம பாருங்க, அவர் இயேசு என்ன சொல்றாரு பாருங்க. பாருங்க, நித்திய ஜீவன் இவருக்கு தெரிஞ்சிச்சு, இவர் தான் நித்திய ஜீவன் கொடுக்கிறவர் என்று தெரிஞ்ச வரைக்கும் என்ன கேட்கிறாரு, இயேசு அவரை தருந்தரே மூணுமா பாருங்க, இயேசு அவனுக்கு பிரதித்திரமா மறுபடியும் பிறக்கணும். எங்க பிறக்கணும்னா நம்ம எப்பவுமே பார்ப்போம் வேதத்துல, ஒருவர் மறுபடியும் பிறக்கணும்னா எதை நாம பிறக்கிறோம்? ஞானசார் பாருங்க, படிங்க அப்படியே தொடர்ந்து கட்டி படி. అతనితో ఒకడు కొత్తగా జన్మించితే గాని అతడు దేవుని రాజ్యంలో చూడడని నిత్యముగా నీచో చెప్పుచున్నాను నేను. అందుకు నికిదేము ముసలివాడైన మనుషుడు ఎలా జన్మింపగలడని, రెండో మారు తల్లి గర్భం నుండి ప్రవేశించి జన్మింపగలడని ఆయనతో అడగగా, యేసు ఇట్లా నేను ఒకడు నీటి మూలముగా ఆత్మ మూలముగా జన్మించితే గాని దేవుని రాజ్యంలో பிரவேசிச்சடனி நீத்தோ நிச்சயமாக செப்புச்சுன்னானு. பாருங்க, ஆவியில என்ன பிறக்கணும், ஜலத்துல பிறக்கலன்னா தேவனுடைய ராஜ்யத்துல என்ன பண்ண முடியாது, பிரவேசிக்க முடியாதுன்னு இயேசு சொல்றதான அந்த போதனை கேட்கிறாரு. போதனை கேட்டது மட்டும் இல்ல, அதுக்கு அவரு என்ன சொல்றாருங்க, ஒருவன் வயசானவன் போறீங்க மறுபடியும் எப்படிப்பா பிறக்க முடியும் அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்றாருங்க, அப்படி இல்லப்பா, நீ நினைக்கிற மாதிரி அந்த போதனை இல்லை, இது தேவனுடைய ஆவி. ஒருவன் ஜலத்துல, அப்போ நம்ம எதுக்குமே நான் ஞானஸ்தானம் கொடுக்குறோம்னா, எதுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறோம்னா தேவனுடைய ஆவில. அதுக்குதான் நம்ம பாவங்கள் எல்லாம் விட்டு என்ன பண்றோம், அவருடைய வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்றோம்னா அறிக்கையிடுறோம். அதனால தான் தன் பாவங்களை மறிக்கிறவன் வாழ்வடி முடியாது. அதையோ தேவனிடத்துல கேட்டு இறக்கத்தை பெறும்போது நம்ம என்ன பண்றோம், அவர் இடத்துல இருந்து இறக்கம் பெறுறோம் என்று வேதம் நமக்கு அருமையா போதிக்கிறது. அதுக்கு பார்க்கலாம், இதுல வாசிக்கும் போது பாருங்க, இதுல யோவான் 3:26 వాసిగా, గనుక వాడు యోవాను ఎద్దుకు వచ్చి, బోధకుడా ఎవడు யோர்தான் அவத்தல படிமா தமிழ்ல, அவர்கள் யோவான் இடத்தில் வந்து பாருங்க, ரபி உம்மோடு கூடனே யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தானே, அவரை குறித்து நீயும் சாட்சி கொடுத்து, யாரு குறித்து சாட்சி கொடுத்தாரு, இவரு அக்கறையில் இருந்தாரு அப்படின்னா யோவான் குறித்து தான் இவர் சொல்றாரு. அப்புறம் படிக்கும், இதோ அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். யார் கொடுத்துருக்கிறது ஞானஸ்தானம்? பாருங்க, அதை படிங்க அப்படியே கீழே. எல்லாரும் அவர் இடத்தில் போகிறார் என்றாரு. யோவான் பிரதித்திரமாக பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு பாருங்க, பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டா விட ஒன்றையும் பாருங்க. இதுதான் நம்ம சொல்றதான, ஒருவன் எந்த மனுஷனுக்கும் பரலோகத்திலிருந்து எந்த அதிகாரம் வேணும், எந்த அதிகாரமும் எதுவுமே கொடுக்கப்பட்டா விட்டா. இன்னொரு பைபிள்ல நம்ம பார்க்கும்போது, டிரான்ஸ்லேஷன் பைபிள்ல பார்க்கும்போது, எந்த மனுஷனுமே எங்க அதிகாரம் வரணுமா, அந்த பரலோகத்திலிருந்து அதிகாரம் வரணும். அந்த அதிகாரம் வராவிட்டா எந்த மனுஷனும் என்ன பண்ண முடியாது, ஒரு அதிகாரத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது என்று யார் சொல்றாருன்னா யோவான் சானுங்க சொல்றதான காரியம் பார்க்க முடியும். அதே நேரத்தில் பாருங்க, அதுல 30ஆம் வசனத்தை வாசிங்க பாருங்க. இதுல இன்னும் அருமையை நமக்கு சொல்லுங்க, அவர் பெருகவும் நான் சிறுகவும். இது யார் சொல்றாருன்னா யோவான் தான் சொல்றாருங்க. அவரு நாம என்ன பண்ணோம், நம்ம கூட நம்ம எப்பவுமே ஜெபிக்கும் போது சொல்லுவோம், உங்க நாமம் உயர்வதாக, நாங்கள் தாய்த்து இருப்பதாக அப்படின்னு. எதுக்கு இது நம்ம தாய்த்துக்கிறோம், ஏன் அவரை உயர்த்தணும், ஏன் அப்படி பெருமை உள்ளவரா அவர் நம்ம தேவன் அப்படின்னு பார்க்கும்போது, அவரு பெருமைக்காக அவர் சொல்லிங்க, அவர் நம்ம படிச்ச படிப்புக்காக நம்ம எல்லாரும் நம்ம மண்ணா இருந்தோம். மண்ணு என்ன பண்ணாருங்க, மூக்கில வச்சு என்ன பண்ணாருங்க, ஊதினாரு. அவன் ஜீவ ஆத்மானம், ஆத்மாவை கொடுத்த தேவன். அதான் மனசு, நம்மளோட ஆத்மா, சரீரம் இல்லையா, இந்த மூணும் பஞ்சிங் ஆகுதுன்னா இன்னைக்கு நம்ம நின்று பேசி நிக்கிறோம். இருக்கிறதும் இல்லாத ஒருத்தர் சொல்றாருங்க, அவர் இதெல்லாம் பண்ணது பதில் யாருமே இல்லாத பண்ணிட்டு இருந்தா நல்லா தான் இருக்குமே அப்படின்றாங்க. கஷ்டப்படுறவங்க
எல்லாம் இருக்கணும் இல்லாதது யார் கையில இருக்குங்க? குயவன் இஷ்டமானது மண்ணுக்கு ஏத்துக்கினா அவன் சொப்புனா செய்யலாம், மொடானா செய்யலாம், இல்ல பெரிய பானைனா செய்யலாம், எதுனா செய்யறதுக்கு யாருக்கு